வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா. எனக்கு தெரிஞ்சு அந்த லைன் தான் வந்து இந்தியாவுக்கே கூட்டிட்டு போயிருக்கு பால் டப்பாவை. இந்த பாட்டில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, அதில் மோனிகா பெலுச்சி ஃபோட்டோ போட்டிருப்பாரு. அதோட பேக்கில் டெக்ஸ்ட்டில் பால் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இவர் பால் மட்டும் தான் குடிப்பாருங்க. அன்றைக்கி ஒரு டீ கடைக்கு போனோம். இதுவே தெரியலையா? रोहित माइंड ब्लोइंग सॉन्ग यू मेड ना. मैं अब सुबह में भी बैठ के सुन रहा. क्या बैच उसका लिरिक्स से फाइट मैंगो बिरयानी जिन्होंने तेने बिरयानी बहुत अच्छा बनाया. Hi, வணக்கம் வணக்கம் வணக்கம். All of us are enjoying it. மரணமா வைப் பண்ணிட்டு இருக்கோம். Thank you so much for the song. Thank you. நம்ம காத்து மேல பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு கிரியேஷன் இருக்கும்போது there will be a spark, right? So காத்து மேல எங்க இருந்து பத்திக்கிச்சு ஒரு லைக் எங்கேருந்து தான் நான் உண்மையாகவே போலீஸ்கிட்ட மாட்டினேன் ஹெல்மெட் போடாமல். என்னோட ப்ராப்ளம் தப்பு தான் அது. நைட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டூடியோ போகணும். ஸோ அங்கேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் போகும்போது மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்போ ரொம்ப 2 மணி நேரம் நிற்க வச்சு லைக் அது ரொம்ப ஒரு சேடான ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா அர்ஜென்ட்டாக ஸ்டூடியோ வேறு போகணும். ஸோ அதனால் அப்போது தான் சும்மா ஒரு லைட்டாக சின்ன ஸ்பார்க் அது அந்த பாட்டை நீங்கள் பாட்டாக இல்லாமல் அப்படியே படித்தாலே அது சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கெஞ்சன் அப்படியே ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படி ஆரம்பிச்சது தான். உண்மையான ஒரு இன்சிடென்ட் தான் இது. மாட்டி முடிச்சுட்டு இவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இவர் அழகாக ஒரு சூப்பராக மாற்றி கொடுத்தேன். எனக்கு வந்து என்னென்னா ஒரு காற்று மேலே காற்று கீழேன்னு இது அந்த காற்றுங்கிற வார்த்தையும் காற்றடிக்குதையும் எனக்கு லிங்க் ஆச்சு அங்கே. ஸோ உடனே நான் திங்க் மியூசிக் கிட்ட பேசினேன். அப்புறம் இந்த மாதிரி அந்த சாங்கை நம்ம யூஸ் பண்ணி இந்த பாட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டபோது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டோட ரைட்ஸ் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது திங்க் மியூசிக், அப்புறம் தேவா சார், இவங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தனால தான் அப்படி இன்னைக்கு அந்த பாட்டா வந்திருக்கு. ஆமா. அண்ட் நீங்க அந்த தேவா சார் வீடியோ கூட பார்த்தோம். யுவர் ஆல்சோ டெல்லிங் இவ்வளவு எக்ஸைட்டடா நான் இருந்தேன். பார்க்கும்போது எங்களுக்கே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ஐ மீன் ரீல்ல நாங்க பார்க்கும்போது தெரிஞ்சது. பட் நீங்க அதுக்கப்புறம் பேசுனது அவர்கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவரு வேற லெவல். அவரு எனக்கு தெரில, நான் அவரை பற்றி நான் வந்து ஐ எம் நாட், எனக்கு தெரில அது என்ன சொல்கிறதுன்னு. நான் ஜென்ரலாக நிறைய பேசுவேன். ஆனால் அவர் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அப்படியே குவாய்ட் ஆகிடுவேன். ஏன்னா அத்தனை சாங் கேட்டிருக்கோம், தேவா சாரோட அத்தனை சாங் கேட்டிருக்கோம். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்கு என் மியூசிக்கில். இப்போ அந்த ஒரு ஃபோக் டச், ஒரு கானா டச் இருக்குன்னா அது கண்டிப்பாக தேவா சார் இஸ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ். ட்ரூ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள இல்லை. ஸோ நாங்கள் ரிஹர்சல்ஸ்லாம் போகும்போது, வீடியோ தியேட்டர் ரிஹர்சல்லாம் போகும்போது ஐ திங்க் இந்த பாட்டை வந்து இனிமேல் லேட் ஆச்சு அப்படின்னு எங்கள் கோச்செல்லாம் கேட்டாங்கன்னா அந்த பாட்டை ப்ளே பண்ணி சார் இதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி தான். ஏன்னா நானும் அந்த மாதிரி மாட்டியிருக்கேன். எல்லாருமே மாட்டியிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம் சரி. நானும் எழுதி கொடுத்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே கொண்டு வந்தீங்க. அண்ட் இந்த பாட்டு அகைன் வித் த ஹிட் அண்ட் எவ்ரி திங். இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டு கேட்க எவ்வளோ வைபாக இருக்கும், பார்க்க வந்து அப்படி இருந்துச்சு. வீடியோ ஸோ அமேசிங். அண்ட் நீங்கள் ரிஹர்சல் வீடியோலாம் பார்த்து போட்டிருந்தீங்க. லைக் என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்களே அப்படி எங்களை பார்க்கும்போது அப்படி தான். அண்ட் இந்த லாஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து அந்த கிரெடிட்ஸ் போடும்போது இட் வாஸ் நாட் பிரிண்டட், அந்த ஹேண்ட் பெயிண்டட் போர்டெல்லாம் வச்சுருந்தீங்க. பயங்கர டீட்டெயில்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு எப்படி பிளான் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இது பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐடியா என்னன்னா, என்னோட வீடியோஸ் இப்படி இருக்காது ஜென்ரலாக. லைக் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பிளான் பண்ணும்போது விஎஃப்எக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பிளான். ரெண்டாவது பிளான் என்னென்னா, இது வந்து ஒரு மூவி வைப்பில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு கலரில் இருக்கணும்னு பிளான் பண்ணது. ஸோ அதனால் டீசர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து வர அந்த சினிமாவில் இருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். அது இட்ஸ் லைக் another level of working அப்படின்னு இருக்கு, பிளானிங் அண்ட் எவ்ரிதிங். இப்போ கமல்ஹாசன் சார்லாம் சொல்லும்போது நாங்கள் அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுவோம் அப்படிலாம். அண்ட் திஸ் இஸ் ஸோ ஃபன், ஸோ நியூ, ஸோ ஃப்ரெஷ். அண்ட் அதுக்கு நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்போது அண்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு உங்களை போலீஸாக பார்க்கணும், எனக்கு அப்புறம் ஒரு போலீஸாக பிடிச்சி. நான் சும்மா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஜென்ரலாகவே லைஃப்ல நடக்கலாமே அந்த ஒரு ஃபீலிங்ல ஒரு லுக் விட்டு வருவாரு. 100% கிரெடிட்ஸ் டு பால் டப்பா தான். ஏன்னா நான் வந்து வழக்கமாக இது முன்னாடி நான் பண்ணியிருக்கிற வீடியோஸ் ஒர்த்தால சம்ம போதை எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு ஷாட்டில் வந்துட்டு நான் போவேன். ஸோ நான் அவ்வளோவா கேமராக்கு முன்னாடி வர மாட்டேன். பட் பால் தான் வந்து கூப்பிட்டு இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ, இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டே ஒரு இது வச்சுருந்தாங்க. அந்த ஒரு என்ன சொல்லுங்க அது
ஆமா அது ஒரு ரிஹர்சல் இவரது பண்ணது வந்து அப்படியே ரிஹர்சல் வீடியோ மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சு ஒரு ஃபோன்லேயே ஒரு வீடியோ எடுத்து ஒன்று காட்டினாங்க. நான் அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து பரவாயில்லையே நம்ம இப்படி பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு எனக்கே அழகா இருந்துச்சு. ஸோ காத்து மேலக்கு மறுபடியும் நம்ம வரும்போது நிறைய ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரி ரீல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு பர்சனலாக யாராச்சும் சொன்ன விஷஸோ ஆர் நீங்கள் இப்போ அந்த ஸ்கூல் பசங்க ஆடினது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? நான் வந்து சும்மா ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் சும்மா எல்லாருக்குமே கான்டாக்டில் இதை அமுச்சு விட்டேன் இன்றைக்கி. அப்போது என் லிஸ்ட்டில் சாஜித் வாஜித்னு ஒருத்தர் இருக்கார். பாம்பேயில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் சல்மான் கான் படத்துக்கெல்லாம் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறவர். அவருக்கு ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. ஆனால் அவர் இந்த பாட்டுக்கு வைப் ஆகியிருக்காரு. அப்போ அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. அது கேட்குமான்னு என்னன்னு தெரில, பட் ப்ளே பண்ணுறேன். அதை கேளுங்க. रोहित माइंड ब्लोइंग सॉन्ग यू मेड ना, मैं अब सुबह में भी बैठ के सुन रहा. क्या बैच उसका लिरिक्स से फाइट मैंगो बाइट, फाइट मैंगो बिरयानी नन्ने किरियानी डिम पचकन बहुत अच्छा बनाया. அதான் அவருக்கு புரிஞ்ச வார்த்தை மேங்கோ பைட்டு பிரியாணி. அதை வச்சு அவர் வைப் ஆயிட்டாரு. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். ஆக்சுவலி பால் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் பார்ட்டில் வந்து மோனிகா பெலுச்சி அப்படின்னு ஒரு வர்சாச்சி எனக்கு தெரிஞ்சு அந்த லைன் தான் வந்து இந்தியாவுக்கே கூட்டிகிட்டு போயிருக்கு பால் டப்பாவை. ஏன்னா மற்றது எல்லாமே தமிழ், அது வந்து நம்ம ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி இந்த வார்த்தைகள் தான் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியில நிறைய பேர்கிட்ட போய் இது கனெக்ட். அந்த மாதிரி எல்லா பாடல்களையும் கொஞ்சம் தூவி விட்டுறீங்க. ஆமா ஆமா எடுத்துக்க உனக்கு புரியல இது. ஆமா டெய்லி பார்க்குற விஷயம் தானே. அந்த டைமில் மல்லேனான்னு ஒரு படம் வந்தது லைக் மோனிகா. ஆமா ஆமா அப்போ தான் பழைய படம் தான், அது அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அப்போ எனக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ வர்சாச்சி வந்து அந்த டைமில் எனக்கு அந்த பிராண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு பிளான். ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு வாங்கணுமோ அந்த டைமில் அதெல்லாம் உள்ளே போடுவேன். என்னைக்காச்சும் வாங்கும் போது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அப்போ ஒரு பாட்டு போடலாம் வாங்கிட்டேன். அப்போ இன்னும் ஃப்ளெக்ஸாக இருக்கணும். எல்லாம் ஒரு பிளான் தான். உண்மையிலே பாட்டில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது உண்மையிலே லைஃப்பில் நடக்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்குமே அப்படியான்னு தெரில. ஆனால் அப்படி தான் ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் பால் டப்பா வந்து எந்த அளவுக்கு டீட்டெயில் ஓரியன்டா, அந்த பாட்டில் மோனிகா பெலுச்சின்னு சொன்னார். அது வைரல் ஆனதும் இந்த பாட்டில் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. அதில் மோனிகா பெலுச்சி ஃபோட்டோ போட்டிருப்பாரு. அதோட பேக்கில் டெக்ஸ்ட்டில் பால் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொன்னோம். உண்மையிலே இவர் பால் மட்டும்தான் குடிப்பாருங்க. அன்றைக்கி ஒரு டீ கடைக்கு போனோம். சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் ஒரு டீ கடைக்கு போனோம் ஒரு லாஸ்ட் வீக்கு. அப்போ வந்து ப்ரோ என்னமோ எனக்கு ஒரு லெமன் டீ, இங்கே ஒரு பிளாக் டீ, இப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ எனக்கு பால் ப்ரோ. பாலா பார்த்தா அவர் பால் தான் குடிப்பார். அதனாலதான் என்னோட பேர் வந்து நான் என்னென்னமோ நினைச்சேன். அப்புறம் வந்து சரி அவர் சீக்ரெட்டா வச்சிருப்பாரு, இதுவே ஒரு ஃபேன்சியா இருக்கு, நம்ம அதெல்லாம் கேட்க வேணாம். ஆனா அவ்வளவுதான் அவர் பால் குடிப்பார். அண்ட் ஆக்சுவலி இது ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ப்ரோமோ வரும்போதே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 7:30 மணிக்கெலாம் உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி அந்த ஒரு டிலே வந்து ஒரு கியூரியாசிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுச்சு. அது என்ன பின்னாடி நடந்துச்சு எங்களுக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் அது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. என்ன வரல இல்லை என்னன்னா ஆக்சுவலி அது ஆல்ரெடி ரெடியாக இருந்தது வீடியோ. இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குவோமேன்னு சரி நிறுத்தி அதை வந்து கை வச்சு அதை ஃபைன் டியூனிங் பண்ணிட்டு இருந்தாரு இவர். முடிஞ்சிச்சு. ஆனால் அதை அப்லோட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10:30 கிட்ட தான் ஆகும்னு காமிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் பண்ணனா அது கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாம் தூங்குற டைம் ஆகிடும் அது. ஸோ அதனால லைக் 2 நாள் கழிச்சு தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். தூங்க விடாத மாதிரியான ஒரு பாட்டை நீங்கள் தூங்குற டைமில் போட்டிருக்க வேண்டியதா. பட் வந்தது வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் நான் ஆப்வியஸாக எதாவது கேட்க போகிறேன். எங்களுக்கு கொஞ்சம் பாடினீங்கன்னா நாங்களும் அப்படியே நேரில் வைப் எப்படி இருக்க அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். அம்மா அச்சி தொடைய பீச்சி, அம்மா அச்சி தொடைய பீச்சி 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 வேலைக்கு போனாதான் சோர், இல்லைன்னா லைஃப் ஆயிடும் போர். பண கஷ்டம் கவுந்தஷ்டம், கவுண்டர் பார்த்தா ஃபுல் நஷ்டம். டீ கடையில ஈ பறக்கிற கீ அடையில நீ மதக்கிற நாள் அடையில நான் மடக்குன மான் வடிவில் ஆள் பிடிக்கிற காத்து மேல காத்து. உனக்கு குடிக்க போற ஷாட் எடுத்து 2 ரவுண்டு ஊத்து. ஒன்ஸ் எடுக்க போற பாத்து நேத்து ஊத்து மேல வாத்து. வாசல் கதவை கொஞ்சம் சாத்து, உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பாப்பா தலையை நீயும் ஆட்டு. காத்து மேல காத்து கீழே, காத்து சைட்ல காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா,
ஒச்சக்கல்ல பொரி பிரியாணி அச்சிக்கலாம் கிட்ட வரியா நீ கச்சா மேங்கோ பைட் ஃபைட் கச்சா மேங்கோ பைட் ஃபைட் நைட்டு மட்டும் போடு லைட். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக பாட்டு. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க ஹம்பிளா சொல்லணும்னாலும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். there is one change with youngsters and people. இப்போ ஆஃப் ரோட் மியூசிக் வர வர நீங்க கொடுக்கறது வர வர ஒரு ஃப்ளேவர் மாறுது வித் த வீடியோஸ் ஆர் த சாங். மக்களோட ரசனையிலையும் சரி அவங்களுடைய பழக்கத்துலையும் அதே மாதிரி பால் கொடுக்குற வீடியோஸும் அந்த இது நீங்கள் அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுல, உங்களுக்கே தெரியல உங்க ஃபேஷன் வந்து நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. த கலர்ஸ் தட் யூ யூஸ் வந்து அது நிறைய ஆகுது. த டான்ஸ் உங்க ஸ்டைல் வந்து நிறைய ஆகுது. இட் இஸ் அதை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஹவு இட் மேக்ஸ் யூ ஃபீல் ரெண்டு பேருக்குமே? லைக் இப்போதைக்கு எனக்கு எப்படி ஃபீலாக இருக்குன்னா பார்க்க நல்லா தான் இருக்குது. லைக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களே லைக் கொஷின்ஸ்லாம், அப்போ எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியாது. ஏன்னா இப்போ என்னோட பர்பஸ் என்னென்னா லைக் நான் என்ன பண்ணுங்கிறதுல கிளியராக இருக்கேன். இப்போதைக்கு என்னோட பர்பஸ் என்னென்னா பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஜாலி பண்ணுறது, அதில் போயிட்டு இதில் ஒரு மெசேஜ் அந்த கதைலாம் என்னோடதுல இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக, அதுதான் என்னோட ஃபன். ஸ்கெட்ச் போட்டு தான் பிளான் போட்டு பண்ணாதானே கரெக்டாக. கரெக்ட், நீங்கள் சொல்லுங்க. ஆக்சுவலி முன்னெல்லாம் வந்து ரொம்ப குளோபல் ஸ்டைலில் மியூசிக் பண்ணணுன்னுலாம் நம்ம யோசிப்போம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை அந்த குளோபல் ஃப்ளேவரை வந்து நம்ம ஊருக்கு ஒரு ரூட்டடாக எப்படி எடுத்துகிட்டு வர்றதுங்கிற ஒரு ஃபார்மேட்டை தேடிட்டு இருந்தோம். அதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஃபைனலி அதை கிராக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லைக் இதில் இவர் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், வெற்றிமாறன் சார் ஒன்று சொல்லியிருப்பார், எவ்வளோ ரீஜனலாக இருக்கீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக நம்மளோட விஷயம் போகும்னு. ஸோ அதே தான் இப்போ நம்ம குளோபல்லேருந்து இப்போ நம்ம பண்ணுற ஹிப்ஹாப் வந்து இன்னொருத்தவங்க கிட்டேருந்து நம்ம எடுக்கிறோம். பட் அதில் நம்மளோட ரூட்டடான விஷயத்த இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணும்போது புதுசான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அது சப்போஸ் அது வந்து இன்டர்நேஷ்னலாக போய் ரீச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அவங்க விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்காது. அவங்க ரூட்ஸ் அவங்களோட விஷயம் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகும். அதுதான் என்னோட மோட்டிவும். ஸோ இவரோடதும் அப்படி தான். லைக் அதனால தான் என்னோட 170 வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொஞ்சம் ரொம்ப இங்கிலீஷாக இருந்தாலும் என்னோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பட்டில் பண்ணியிருப்பேன். அந்த ரூட்ஸ் நம்மளோட கல்ச்சரோடது ஃபீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணது தான். அதே மாதிரி தான் ஓசிபியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் செக்ஷன் ஒன்று செட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரு பிளான் தான். லைக் பார்க்கும்போது என் வீடியோக்கே நாங்கள் பண்ணுறதே நீ எனக்கு காமிக்காத, லைக் புதுசாக நீ பண்ணுறத எங்கள் விஷயத்தை நீ காமிச்சு பண்ணுறேன்னா அது இன்னும் கனெக்ட் ஆகும். அதுவும் ஒரு விஷயம் பிளான் பண்ணி பண்ணது, அதுவும் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதுவும் அப்படிதான், அவங்க பொருள் எடுத்து அவங்களே கொஞ்சம் வேற மாதிரி போடணும் அப்படின்னு அவங்க பிளேட்ல நம்ம சாப்பாடு போடுறோம். வாவ், இது ரொம்ப ஈஸியா சூப்பரா சொல்லிட்டீங்க. அவங்க வந்து ஈஸியா சாப்பிடுவாங்க. அதை அப்புறம் வந்து திருவள்ளுவரோட சுருக்கமா வந்து கிளியரா நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் முன்னாடி கிளம்புறதுக்கு உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்டேன். லைக் சஸ்பென்ஸ் தான் உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் அது சொல்லிட்டீங்க. பட் ஆல் ஆஃப் அஸ் வில் ஹேவ் ஒரு ட்ரீம்னு, I'll get there someday, I'll do this someday அப்படின்னு பாலுக்கும் சரி ஆஃபருக்கும் சரி என்ன ஒரு ட்ரீம் இருக்கு? நானும் ஆஃப்ரோ எக்ஸ் எஸ்டிஆர் பாட்டு எப்போ வரணும் அதுக்காக அந்த ஒர்க்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அதுக்காக வெயிட்டிங், அவ்வளோதான். நானும் உங்களுக்கு பாரு எந்த வந்து அந்த மாதிரி பிளான்ஸ் எதுவும் இல்லை, ஒரு ஃப்ளோவில் போகிறது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யர் டைம். நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ ஹியர். நன்றிகள். நன்றி. தேங்க்யூ.